மயிலாடுதுறையில் மாற்றுத்திறனாளி குடும்பத்திற்கு வீடு கட்டி கொடுத்த சமூக சேவகருக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே செம்பியன் வேலங்குடி கிராமத்தைச் சேர்ந்தவர் காசியம்மாள். இவர் தனது மாற்றுத்திறனாளி மகனான மதியழகனுடன் பழுதடைந்த குடிசை வீட்டில் வசித்து வந்தார். இதுகுறித்து அறிந்த பெரம்பூரை சேர்ந்த சமூக சேவகர் பாரதி மோகன் தனது நண்பர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்களின் உதவியுடன் 2.25 லட்சம் ரூபாய் மதிப்பில் வீடு கட்டி கொடுத்துள்ளார். புதிதாக கட்டி முடிக்கப்பட்ட வீட்டை ஊர் மக்களை திரட்டி புதுமணி புகுவிழா நடத்தினார். அவர்களுக்கு தேவையான புத்தாடைகள், மளிகை பொருட்களை கிராம மக்களை நிகழ்ச்சியடைய செய்தார். மேலும் 10க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். காசியம்மாள் அவங்க இருவரும் ஒரு சாதாரண ஒரு குடிசை வீட்டில் வசிச்சுட்டு வராங்க. மழை பெஞ்சாலும் அந்த மழை பெய்யும் போது தண்ணி அதிகமாக வீட்டுக்குள்ளே வரும்போது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பாத்ரூமில் தான் போய் தங்குறதா சொல்லியிருந்தாங்க. அதை பார்த்துட்டு நாங்கள் இன்னைக்கு அவங்க வீடு கட்டி அவங்க கையில் இன்னைக்கு ஒரு திறப்புழா மாதிரி பண்ணி அவங்க கையில் ஒப்படைச்சிருக்கோம். இது போல் மாற்றுத்திறனாளிகள், அப்புறம் பார்த்திங்கன்னா ஆதரவற்றவங்க, மனநலம் பாதிக்கப்பட்டவங்க, அப்புறம் கைகால் அழுகி போய் அவங்க ரோட்டு ஓரத்தில் இருக்கிறவங்களாம் மீட்டு எடுத்து அவங்கள ஒரு அரசு மருத்துவமனையில் சேர்த்து அவங்களுக்கு சிகிச்சை பெற்று அவங்கள பாதுகாப்பான இடத்துலலாம் சேர்த்துக்கிட்டு வரோம்.